வேன் வந்துடுச்சு, வாங்க எல்லாரும் சீக்கிரம், டைம் ஆகுது. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள எல்லாம் சீக்கிரம் வாங்கப்பா, டைம் ஆகுது. கார்த்தி, இதோ வந்துட்டோமா. நீ என்னடி மச நிக்கிற, நீ வரலையா? எங்க கத்த சொல்லவே இல்லை. நீ என்ன இந்த வீட்டு எஜமானியா? எல்லாமே சொல்லின்னு இருக்கிறதுக்கு நீயே தெரிஞ்சு புரிஞ்சு நடக்கணும்ப்பா. இங்கே பார், அஞ்சலிக்கு நாளன்னைக்கு வளகாப்பு இருக்கு, அதுக்கு எல்லாரும் புடவை இருக்கிறதுக்கு போயிட்டு இருக்கோம். நீ வரியா இல்லையா? என்னது அஞ்சலிக்கு வளகாப்பா? என்கிட்ட சொல்லவே இல்லையா அத்தை? அதான் இப்போ சொல்லிட்டல, நடு போ, போய் என் புள்ள கூட்டணும் அப்படியே. சரித்த. என்ன இவளுக்கு வளகாப்பெல்லாம் செய்கிறாங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லல நம்மளுக்கு. எவ்வளோ திட்டினாலும் இவளுக்கு செய்கிறதெல்லாம் செஞ்சிடறாங்களே இந்த அத்தை. வட்டம். நானும் கூட தானே வரப்போகிறேன், அப்படி எப்படியாப்பட்ட புடைய வாங்க போகிறேன் நானும் பார்க்குறேன். என்னடி வந்த இன்னும் யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்க, என்னாச்சு? அடியே, எதுக்குங்க அப்படி கத்துறீங்க? என்னடி நான் பேசிக்கிட்டே இருக்க, நீ என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க, என்னாச்சு? நடங்க, அத்தை புடவை வாங்குறதுக்கு கிளம்பிட்டாங்களாம், நம்மளையும் கூப்பிட்டாங்க. ஓ ஆமால, நடு போல. அப்போ உங்களுக்கு தெரியுமா அவங்க புடவை நடத்துக்கு போறாங்கன்னுட்டு? தெரியுமே எனக்கு, அம்மா நேற்று ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. சரி வா. அப்போ குடும்பத்துக்கே தெரியும், எனக்கு தெரியாது இல்லையா? வாங்க பண்றேன், எல்லாத்துக்கும் அங்க நெருப்பு கொளுத்தி போடுறேன் புடவை கடையிலேயே. மூத்த மருமகளுக்கு தெரியாம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக நடக்குது. அது எப்படி நடக்குது நல்லபடியா நானும் பார்த்துட்றேன். அடியே த்ரிஷா, போன என்ன பண்ற? அவனும் வந்துட்டா, நீ என்ன போயிட்டு இருக்க? வா. இவ ஒருத்தி இதோ வந்துட்டா அத்தை. நடுங்கப்பா சீக்கிரம், நல்ல நேரம் போயிடு போகுது. நடுங்க. என்னம்மா, உங்க அம்மா வேன்ல வந்துக்கிறாங்களா? ஆமா அத்தை, வேன்ல உட்காந்துட்டு இருக்காங்க. சரி நடு போல. ஏன் அஞ்சலி உள்ள வர சொல்றது தானே? விடுறா, டைம் ஆச்சு, நடு போல. எல்லாம் ஏறுங்க. எல்லாம் ஏறிட்டீங்களா? போப்பா. எங்கடி சுதாகர்? அத்தை, அவர் அங்கேயே உக்காந்துட்டார் அத்தை. சரி பாருங்க. எங்க அஞ்சலி, உங்க அம்மாவை காணும்? இதோ வந்துட்ட சம்பந்தி, இங்கதான் இருக்கேன். ஏன்பா கார்த்தி, இது பொம்பளைங்க பார்த்து எடுத்துக்குவாங்க, நீ இப்போ உக்காரப்போ சுதாகர் கூட. சரிம்மா ஆச்சி. வாங்கோ மேடம், என்ன மாதிரி புடவை பாக்குறீங்க? ஏன்பா அது வந்து இங்க பாருங்க சம்பந்தி, பொடவெல்லாம் நான் பார்த்து நாங்கள் எடுத்துக்கிறோம். நீங்கள் கம்முன்னு லாஸ்ட்டில் அமௌண்ட் மட்டும் கொடுத்தா போதும், சரிங்களா? சரி சம்பந்தி. இங்கே பாருப்பா, இந்த பொடவிலேயே நல்லா தங்கத்துலேயே ஜெரி பண்ணியிருப்பாங்கல்ல, நல்லா பட்டு புடவையாக காமி, காஸ்ட்லியா. அடேடே, நீங்கள் கேட்குற மாதிரி எங்கள் ஷாப்லேயே ஒரு புடவையே புதுசாக வந்திருக்குதோ, அதிலே ஃபுல் தங்கமே தான் இருக்குதோ. அது வந்து உங்களுக்கு இப்போது 2.5 லட்சம் ரூபாய் ஆகுது. காமிக்கிட்டுமா? அப்படியா? சரி, அந்த புடவை காமிக்கிறதெல்லாம் தேவையில்லை, அது ஒன்று ஃபிக்ஸ் ஆகட்டும். அதை விட ஒரு 1 லட்ச ரூபாய் கம்மி ஒரு புடவை காமிச்சிருங்க. அத்தை என்ன அத்தை, எனக்கு ஒரு 10,000 ரூபாயில் போதும் அத்தை. எதுக்கு அத்தை? இங்கே பாரு, அந்த 2.5 லட்ச ரூபாய் தங்க ஜெருகை வச்ச புடவை எனக்கு, உனக்கு 1 லட்ச ரூபாயில் பார்க்க போகிறேன். நான் சொல்கிறத நீ கட்டணும், சரியா? எங்கள் பாரஞ்சலி, எங்கள் வீட்டு சைடெல்லாம் நல்லா இருக்கிறப்பட்டவங்களாம் வருவாங்க ஃபங்க்ஷனுக்கு. நீ பிச்சைக்கார மாதிரி 10,000 ரூபாய் கட்டிக்கின்னு உக்காந்தா எனக்கு தான் மான கேடு. இங்கே பார், நான் சொல்கிறது நீ கட்டணும், சரியா? சரித்த. என்னவோ இவ பணம் கொடுக்குற மாதிரி இப்படி அழட்டிக்கிறா. இருந்தாலும் அவளை திட்டுறது எனக்கு சுகமாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அவளுக்கெல்லாம் ஒரு 100 ரூபாயில் காட்டன் புடவை கட்டிட்டு உட்கார வைக்கணும். இங்கே பாருங்க மேடம், எங்ககிட்ட 2.5 லட்சத்துக்கும் தங்க ஜருகு வச்ச புடவை ஒன்று இருக்குதோ, அதை விட கம்மியில் வேணுமுன்னா ஒரு புடவை இருக்குது 80,000 ரூபாயிலே 80,000 ஆகுது. அது கொடுக்கட்டுமா? நல்லா கிராண்டாக சூப்பராக இருக்கும். எங்க காமிங்க பார்க்கலாம். ஹரே, அந்த புடவை எடுத்துட்டு வா.